ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. எய்ம்ஸ் விவகாரத்தில் ஒற்றை செங்கலை தூக்கிக் கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளம்பரம் தேடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தமிழகத்தில் 4 முதலமைச்சர்கள் இருப்பதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் குடும்ப ஆட்சியால் தமிழகம் சீரழிந்துள்ளது என்றும் சாடினார். தமிழகத்திற்கான திட்டங்கள் எதையும் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் கடந்த 5 ஆண்டுகளில் கேட்டு பெறவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது 2019. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 38 பேர் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. 38 பேர் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் என்ன கும்பகரன் போல தூங்கிட்டு இருந்தீங்களா? நல்லா ஏசி இருக்குது, அழகா தூங்கிட்டு இருந்திருக்காங்க, பெஞ்ச தேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டதில்ல. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை எம்பிகள் தான் கேட்டு பெற வேண்டும். அது நாடாளுமன்றத்தில் நீங்க நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருந்தா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி மத்திய அரசு கிடைத்திருக்கும், திட்டம் நிறைவேறிக்கும், பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதை விட்டுட்டு ஒற்றைச்சங்களை தூக்கி கொண்டு ஊரூராக போய் விளம்பரம் தேடுகின்ற அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.